இப்போ மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்ப்பாரு. சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் இவ்வளோ நாள் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இப்போ இந்த குழந்தை கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு. ரொம்ப ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலைகளில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறி ஒரு உற்சாகத்துடன் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இதெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன இவ்வளோ நாள் இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு வேலைக்காக ஒரு இடம் மாற்றம் என்பது இருக்கும். அதற்காக கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்பப்போ இருக்கும். அப்பப்போ வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேர் அதிக ட்ராவல் பண்ணுறது அந்த முதுகு வலி இருக்கத்தான் செய்யும். அந்த நர்வஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் சிம்மராசிலேயே கேது இருக்கிறதால எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதேமாதிரி 5ஆம் பார்வையாக மிதுன ராசிலேருந்து குரு 7ஆம் இடத்தை பார்க்கறது, சிம்ம ராசியிலேருந்து அது 5ஆம் இடம் இல்லைங்களா, அதில் பதவி உயர்வு கிடைக்கிறது. காதலில் இப்போ பிரச்சனைகளாக இருந்தவங்கள்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் காதலே வரல அப்படின்னவங்களுக்கு கூட இந்த காதல், இந்த நட்பு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ தெய்வ வழிபாட்டுக்காக வெளியூர் இல்லை ஆன்மீக பயணம் போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த பெயர்ச்சி அமையுது. அதேமாரி இப்போ 9ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்த குரு பார்க்கறதால இந்த இவ்வளோ நாள் திருமணத்தில் தடை இருந்தவங்கெல்லாம் இப்போ திருமணத்துக்காக தயாராக வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் ஒரு சில பேருக்கு டிவோர்ஸ் கிடைக்காம ரொம்ப பிரச்சனையாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ அது கிடைச்சி அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளிலிருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். டிவோர்ஸ் கிடைக்கும். சேரணுன்றவங்க ஒன்று சேரவும் முடியும்.